ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் தந்தூரி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா உள்ள சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். காரம் அதிகமாக வேணும்னா உங்களுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர். இது இல்லாட்டி நீங்கள் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆனியன் பவுடர், இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்துட்டு கரெக்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லாவே வந்துட்டு பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மசாலா தான் அந்த சிக்கனுக்கு வந்துட்டு நல்லாவே டேஸ்டி கொடுக்கறது. இந்த மாதிரி நல்லாவே அந்த மசாலாவை பீட் பண்ணி வச்சிடலாம். இப்போது நான் 400 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு இந்த மசாலாவோட ஆட் பண்ணி இதே மாதிரி நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கல இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணுங்கள். ஸோ இப்போது ஒரு ஃப்ளேவருக்காக சார்கோல் வந்துட்டு ஒரு பவுலில் வச்சு இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சிடலாம். அண்ட் அது கூடயே வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் இல்லாட்டி பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 3 to 4 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணாலே போதும். அந்த ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த சிக்கனுக்குள்ளே இறங்கிடும். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பவுலை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். இதில் ப்ராசஸ் அவ்வளோவா அதிகமாக இருக்காது, ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஒரு கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். டைட் பேக் பண்ணி ஒரு 30 to 40 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணிக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் ஓகே, வெளியில் வச்சாலும் ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸை வெளியில் எடுத்துகிட்டு நம்ம ஆல் பர்பஸஸ் ஃப்ளோர் அப்படி இல்லாட்டி மைதா மாவு, வீட்டு இதை மாதிரி எடுத்து நம்ம வந்துட்டு அந்த மசாலா பொண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், அது கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாவு ஃபுல்லாகவே கோட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனோட இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு அந்த எல்லா சிக்கனையுமே எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லாவே உதறி விட்டுறணும். அந்த மாவெல்லாம் இல்லாத அளவுக்கு நம்ம வந்துட்டு உதறி விட்டுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாகவே கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம பண்ணலாம். இந்த சிக்கனை யார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லாட்டி நான் முன்னாடியே ட்ரை பண்ணியிருக்கனாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லா பக்கமும் எடுத்துக்கிட்டு ஓவர் கோட்டட் இல்லாமல் லைட்டாக கோட் ஆன மாதிரி இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஸ்டீலில் வந்துட்டு ஃபில்டர் இருக்கும்ல, ஸோ அதில் கூட வச்சுக்கலாம். ஸோ கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இந்த மாதிரி வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா அந்த கரண்டியை வந்துட்டு நல்லா கூலிங்கான வாட்டர் ஒரு 5 செகண்ட்ஸ் கிட்ட வைக்கணும். கூல் வாட்டரில் வந்துட்டு டிப் பண்ணி 5 செகண்ட்ஸ் கிட்ட வச்சாலே போதும். ஸோ அந்த கூல் வாட்டரோட டிப் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறமா இதை மறுபடியும் அதே மாவில் வந்துட்டு எடுத்து போட்டு கோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே கோட் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஓவர் கோட் ஆகிருக்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி முன்னாடியே வந்துட்டு ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சிக்கன் எடுத்து லைட்டாக உதறி விட்டாலே போதும். மீதி இருக்கிற மாவெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம நல்லாவே கோட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கோட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா கையில் இந்த மாதிரி உதறி விட்டுடலாம். உதறி விட்டுட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வச்சிடலாம். இதே மாதிரி எல்லா சிக்கனையுமே பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா டீப்பாக வந்துட்டு ஹீட்டான ஆயிலில் தான் வந்துட்டு ஃப்ரை பண்ணணும். ஸோ அப்போ தான் நல்லாவே ஃப்ரை ஆகி சீக்கிரமாக வந்துட்டு நம்ம எடுத்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி நல்லாவே டீப் ஃப்ரை ஆகிற மாதிரி நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கிட்ட வேக வச்சாலே போதும். ஒரு கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வரும்ல, ஸோ நமக்கே தெரியும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம எடுத்து திருப்பிக்கலாம். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் எல்லா பக்கமும் வரும். ஸோ அப்போ தான் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும்.
பார்த்தாலே தெரியுதுல்ல எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பார்க்கும்போதே டெம்ப்ட் ஆகுது. எனக்கு தெரியுது. நீங்களும் சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் வாங்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா ஆயிலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா ஃபில்டர் ஆகிறதுக்காக இந்த கரண்டியில் எப்படி வச்சுருக்கேன். இந்த தந்தூரி சிக்கன் ஸ்ட்ரிப்ஸை மயோனேஸ், க்ரீன் சட்னி அண்ட் டொமேட்டோ சாஸ் எல்லாத்துலேயும் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். அப்படி இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வந்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். பார்க்கும்போதே டெம்ப்டிங்காக இருக்குது. நான் வந்துட்டு தந்தூரி டிப்பும் வச்சுருக்கேன் அண்ட் மயோனேஸும் வச்சுருக்கேன். அதை வச்சு சாப்பிடும்போதே டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.